தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்னேகா. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம ராசி பலன்கள் பார்க்குறது வழக்கம் இல்லையா? ஸோ செப்டம்பர் மாதத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மாற்றுறதுக்காக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க நம்ம கிட்ட முருகன் மூலியமா என்ன மெசேஜ் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு மேம். ஸோ இந்த மாதத்துக்கான 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த வீடியோ மூலமா பார்க்கலாமா மேம்? ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், நம்ம முருகன் மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் உங்ககிட்ட இருந்து. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ அதை தாண்டி இந்த மாதத்துக்கான பொது பலன்கள், ஸோ முருகன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க எங்க எல்லாருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் பண்ணிடலாம் மேம், உள்ள போயிடலாம். ஷோ துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பொது பலன்களும் அவங்களுக்கான நட்சத்திர பலனா முருகன் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்றத பார்த்துடலாம் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் பொது பலன் பார்த்துடலாம். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமோஷ்னலி ப்ராக்டிக்கலி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. சில பேருக்கு பயணங்களால் உணர்வு ரீதியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். மனதளவில் உணர்வு ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபட்டிருப்பாங்க, வெளியேற முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. எதுலலாம் உணர்வு ரீதியாக ஸ்டக் ஆகிருக்காங்களோ, இமோஷ்னல் ஸ்டக்கப் ஆகிருக்காங்களோ அதுலேருந்துலாம் வெளியேற போகிறாங்க இந்த மாதம் அப்படின்னு இருக்குது. பயணங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும்னு இருக்குது. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, அந்த மாதிரி இல்லை பேஷன் ஓரியன்டாக இந்த இடம் போகணும், இங்கே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிலாம் இருந்தாங்கன்னா அந்த பயணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மனசில் அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். ஸோ மனசில் இருந்த ஒரு பாரம் இறங்குற மாதிரி இமோஷ்னலி சில விஷயத்துலேருந்து வெளியே வருவாங்க, பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி வருவாங்க, லைஃப்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அதை நோக்கி வருவாங்க. அண்ட் சில பேருக்கு விட்டு போன உறவுகள்கிட்ட இருந்து அகைன் ஒரு தொடர்பு ஏற்படும். ஸோ ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை லவ் பார்ட்னராக இருக்கட்டும், மேரேஜ் பார்ட்னர்கிட்ட கூட ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி கனெக்ஷன் கட் ஆகின மாதிரி அவங்களோட லவ்டு ஒன்ஸ் கிட்ட கனெக்ஷன் கட் ஆகிருக்கும். அந்த கனெக்ஷன் அகைன் ரீகன்சிலேஷனுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. ஸோ அது நடக்கும்போது கூட இமோஷ்னலி இவங்க எதில் ஸ்டக்கப் ஆயிருந்தாலோ அதை உடச்செறிஞ்சிட்டு வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் ஏற்படும். குழப்பம் தர்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குமா மேம்? இல்லை, குழப்பம் தர மாதிரி நடக்காது. ஆல்ரெடி குழம்பி போய் குழப்பத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வெளியேறதுக்கும் அதில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்குமான விஷயங்கள் இந்த மாதம் நிறைய நடக்கும். ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நட்சத்திர பலனா முருகன் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்கான சித்திரை நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்கு? துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அதாவது தர்மம் அதர்மம், நல்லவங்க கெட்டவங்க, நல்ல செயல் செய்கிறவங்க கெட்ட செயல் செய்கிறவங்க, இந்த ரெண்டு சைட்லேயும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற போது இவங்க நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நிற்கணும், தர்மத்துக்காக தான் நிற்கணும். பட் சம்டைம்ஸ் பயப்படுவாங்க. நான் கெட்டது செய்கிறவங்க நல்ல பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நல்லது செய்கிறவங்க பவர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, அவங்களோட நின்னா எனக்கும் அடி விழும் இல்லையான்னு. பட் முருகர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லவங்களோட நான் இருக்கிறேன், அதனால் நல்லவங்க பக்கம்தான் நீங்கள் நிற்கணும். நீங்கள் எதுவும் நல்லது செய்கிறீங்கன்னா அதை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ ஒரு போர்னு ஒன்று வருதுன்னா, அதாவது இந்த மாதம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படுது, நல்லது கெட்டது பிரச்சனை வருதுன்னும் போது நல்லது செய்ய போய் நில்லுங்க. நீங்கள் நின்னீங்கனாலே கண்டிப்பாக அந்த நல்லது ஜெயிக்கும். ஏன்னா உங்களோட நானும் இருந்து போராடுவேன் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். ஸோ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குது? துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதம் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், ஒரு நபரோ இல்லை ஒரு பொருளோ, மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று, ஸோ அது தேவையான ஒன்று அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பட் அது கிடைக்கிற வரைக்கும் முருகனே கதி அப்படின்னு இருக்கணும். தவிர்த்து எனக்கு அது கிடைக்கலேன்னு அழக்கூடாது, எனக்கு இப்போ கிடைக்காம இருக்குதே எப்போ கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது.
ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் முருகரை மட்டும் மனசில் நினச்சி அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும். ஸோ முருகர் ஒரு உத்தரவாதம் தராரு, அவங்களுக்கானது எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து நிச்சயமாக சேரும். அதற்காக எந்த ஒரு கவலையும் வேண்டாம், முருகர் கூட இருக்கிறாரு, முருகர் தான் அது வரைக்கும் அவங்களுக்கு துணையே அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். ஸோ துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துக்கான முருகன் தரக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குது? துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குருமார்கள் இருக்கிறாங்க, ஒரு குருமார்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த குருமார்கள் கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறது, குருமார்கள் இப்போது ப்ரெசண்ட்டில் இல்லைனாலும் ஸோ அவங்கள நினச்சி ஏதாவது முருகர் சார்பாக ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இதை வந்து பண்ணுறது, இதை நிச்சயமாக வந்து பண்ணணும். அப்படி எனக்கு குருமார்களே யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் சுவாமிமலை முருகரை ஒரு குருவாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு பாதையை நோக்கி போகும். ஸோ சுவாமிமலை முருகரை குருவாக ஏற்றுக்கணும். ஆல்ரெடி குரு இருக்கிறவங்க சுவாமிமலை முருகரை கனெக்ட் பண்ணி அந்த குருவுக்கான மரியாதையை வந்து செலுத்தணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு முருகன் தரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் கூட கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி 12 ராசிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான நட்சத்திர பலனா முருகன் என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார்.